ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவீந்திரகுமார். நான் ஈரோட்டிலேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னோடய ரதி டெக்னாலஜி கம்பெனி மூலிமா ஆன்லைன் ஜாப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் என்னோடய ஒர்க்கு கிடையாது. நானும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏர்ன் பண்ணதை வச்சு தான் நான் ஜாப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்படிலாம் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணினேன், என்னென்ன முறையில் ஏர்ன் பண்ணேன்றதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இதில் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் ஓடும். ஸோ இந்த 30 நிமிடங்களும் பார்த்ததுக்கப்புறம் உங்களாலேயும் சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை என்னால் ஏற்படுத்த முடியுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஆன்லைன் ஜாப் கிட்டத்தட்ட 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஒரு பணம் சம்பாதிக்கணும், நம்மளால் கொஞ்சமாவது சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் நான் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கினேன். என் நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தார், அதனால் நான் இதில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நிறைய டெவலப் பண்ணி நான் இன்றைக்கி நிறையாவே சம்பாதிச்சிட்ருக்கேன். அதுக்கான ப்ரூஃப்லாம் நான் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன். நான் 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ண கம்பெனியோட இதுதான் அந்த கம்பெனியோட ஸ்க்ரீன்ஷாட். இந்த கம்பெனியில் நான் மே 7, 2009 ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மெம்பர்ஸின்ஸ்ன்றது இங்கே வந்துடும். இன்றைக்கி டேட் 3/1/2015. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு நான் இது எடுத்திருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 3ஆம் தேதி, இப்போ 3ஆம் தேதி முடிய போகுது. 12 மணி ஆச்சுன்னா 4ஆம் தேதி வந்துடும். ஓகேங்களா? நான் 2ஆம் தேதி ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சேங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் இடைவெளி எடுத்திருப்பேன். இது எல்லாமே இந்த வீடியோ இன்றைக்கி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக காட்டணுன்றதுக்காகவே, ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே நான் இது எல்லாமே இன்றைக்கி டேட்லேயே தான் காட்டியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி சொன்னேன் இல்லைங்களா, இதில் நான் ப்ரீமியம் மெம்பராக இருக்கேன். ப்ரீமியம் மெம்பர் ஆகணுன்ற கட்டாயம்லாம் யாருக்கும் கிடையாது. இங்கே நம்ம காட்ட போகிற எந்த வெப்சைட்டுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஜாயின் பண்ணணுன்ற சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் லெவலை அப்கிரேட் பண்ணுன்னா அமௌண்ட் வரும், அதிகமாக வரும். அதை வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அமௌண்ட் அதிகம் பண்ணணுனால தான் பாருங்கள், எனக்கு 412 ரெஃபரல் இருக்கனால தான் இன்றைக்கி கமிஷன் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. கமிஷனை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ரெஃபரலை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு கம்பெனி. இந்த கம்பெனியில் நான் 2009 ஜாயின் பண்ணிட்டேன். 2010 நான் ஒர்க் பண்ணல. பட் 14 நான் அப்டேட் ஆகாமல் இருக்கேன். 3 நாள் தான் இருக்கனால அப்டேட் ஆகாமல் இருக்குது. இதில் என்னோடய ஏர்னிங்ஸ் முன்னாடி காட்டினேன் இல்லைங்களா, அதை விட இதில் ஏர்னிங்ஸ் எனக்கு கம்மி தான். ஏன் கம்மின்றதை விட இதில் நான் ஏன் ஒர்க் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது அர்த்தம். நான் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணல. நம்மக்கிட்ட ஆன்லைன் ஜாப் வாங்குறாங்க இல்லைங்களா, பணம் கொடுத்து, அவங்களுக்கு இதில் என்னென்ன வழிமுறையெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கான வீடியோ நம்ம அடிக்கடி போடுவோம். இதில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம், என்ன ஜாப் எடுத்தோம்னா சம்பாதிக்கலாம். அதாவது இது முழுக்க சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட் டாஸ்க்குன்னு தான் சொல்லணும், ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடாது. சின்ன சின்ன டாஸ்க்கு முடித்தா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டு வரணும். ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 10 ரூபாயோ ஒரு 15 ரூபாயோ எவ்வளோ சீக்கிரமாக பணம் கிடைக்கும், இதுமாரி சின்ன சின்ன ஜாப்லாம் இருக்குன்றதை நம்ம சர்ச் பண்ணி அதை சால்வ் பண்ணி அதை வீடியோவாக மாற்றி நம்ம வெப்சைட்டில் போடுவோம். மெம்பர் ஏரியாவில் அவங்க மெம்பர்ஸ் பார்ப்பாங்க, ஓ இந்த ஜாப் இருக்க மாட்டேருக்கு, இதில் பண்ணால் இவ்வளோ வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா இன்றைக்கி 10 நிமிஷத்தில் 10 ரூபா ஆன்லைனில் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 120 ரூபா வந்துடுங்க. ஒரு 4 மணி நேரம் இருந்தீங்கன்னா 500 ரூபா சம்பாதிக்கலாம். இன்றைக்கி ஃபுல் டைமில் கூட அந்த அமௌண்ட் வருதான்றது கேள்விக்குறி தான். ஓகேங்களா? இதில் அத்தனை ஜாப் இருக்குது அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள், 3,54,865 ஹிட்ஸுன்றது ஒரு ஜாப் தான். அவ்வளோ ஜாப் அவைலபிள் நான். ஓகேங்களா? இப்போது அதாவது இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு இதில். ஓகேங்களா? இவன் ஏதாவது பொய் பேசுகிறானா அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, என்ன நேரில் நீங்கள் பார்க்கறதுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா வருவீங்க. அதாவது இங்கே நம்மக்கிட்ட ஆன்லைன் ஜாப் வாங்கினீங்கன்னா வரும்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாங்க. நான் அப்போவே ஆன்லைனில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக காட்டுவேன். இதில் மாறி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட் அண்ட் டைம் மாறி இருக்கும். அவைலபிள் ஜாப் அதிகமாக இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். மீதி இது எதுவுமே மாறாதுங்க. ஏர்னிங்ஸ் 2014 அப்டேட் ஆகலாம். மீதி இது எதுவுமே பொய் கிடையாதுன்றதுக்காகத்தான் நான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் 5 வருஷமாக இருந்தேன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபாக நான் உங்கள்கிட்ட
காட்டியிருக்கேன். அடுத்தது நம்ம ரதி டெக்னாலஜியில் நம்ம என்னென்ன ஜாப் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் விளம்பரத்தை பார்த்தா படித்தா பணம், இமெயிலில் பார்த்தா படித்தா பணம், எஸ்எம்எஸ்ஸை படித்தா பணம், சர்வே சின்ன சின்ன ப்ராடக்டை பற்றி ஒப்பீனியன் கேட்பாங்க, ஒரு மொபைலை பற்றி ஒப்பீனியன் கேட்பாங்க, எதை பற்றி வேணாலும் ஹோட்டல்ஸு, ஃப்ளைட்டு, இது மாதிரி எந்த ப்ராடக்டை பற்றி வேணாலும் கேட்பாங்க. அதை பார்த்தோம்னா ஒர்க் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. டாஸ்க் பேஸ்டு முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோம்னா பணம். ஒரு வெப்சைட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. மொபைலில் ஆப் டெஸ்ட் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு ஆப் தான்ட்டு இல்லை, மேக்கு, விண்டோஸ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் கையில் என்ன மொபைல் இருக்கோ அந்த மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணணும்னா ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி உங்களுக்கு தெரியும். டேட்டா என்ட்ரி ஜாப்பில் பணம் சம்பாதிக்கலாம். கால் சென்டரில் 2 டைப் இருக்குது, இன்பவுண்ட் அவுட்பவுண்ட்ன்ற 2 டைப்பில் சம்பாதிக்கலாம். கால் சென்டர்னால் நீங்கள் பெரிய இமேஜினேஷன்லாம் பண்ண வேண்டாம், அவ்வளோ பண்ணணுமோ இவ்வளோ பண்ணணுமோன்னு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஃபோன் வரும், உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி பேசிவிட்டு அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? வெளியெல்லாம் போய் நீங்கள் அலையவே தேவையில்லை, உங்களுக்கு இன்கமிங் கால் வரும். ஓகேங்களா? கேப்சானா ஒரு சின்ன வேர்டு இருக்கும், அந்த வேர்டை டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. டியூஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட், நீங்கள் ஏதோ ஒரு நல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இதில் யூஎஸ் பீப்புள்ஸுக்கு சொல்லி கொடுத்து நிறையா ஸ்கூல் ஸ்டாஃப்லாம் இதில் அமௌண்ட்டு சம்பாரிச்சிட்ருக்காங்க. பெய்டு ரைட்டிங் ஜாப், அதாவது நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம், அல்லது ஒரு கருத்து எழுதலாம், ஒரு போயம் எழுதலாம், கட்டுரை எழுதலாம், எது எழுதினாலும் அமௌண்ட்டு. ஃபேஸ்புக் மாதிரி இருக்கிற ஒரு சோசியல் நெட்வொர்க்கு இதுக்கு இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. பெய்டு ரைட்டிங் நிறையா கொடுக்குறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், அவ்வளோதான். பெய்டு ஃபார் லிசனிங், அதாவது பாட்டு கேட்டால் பணம். ஓகேங்களா? குறிப்பிட்ட வெப்சைட்டில் குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட்டோட பாட்டு, நம்ம குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட்னால் நிறையா இருப்பாங்க, அதில் யார் அடிக்கடி பாட்டு போடுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுமாரி அவங்கள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்க கொடுக்குற பாட்டை நம்ம கேட்டோம்னா நமக்கு பணம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ரேடியோவில் சாங்ஸ் ஓடிட்டுருக்கோம், அதில் ஆர்டிஸ்ட்கிட்ட எந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களோ, யார் அதிக பாட்டு போடுறாங்களோ, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேன் நிறைய பேர் தேவைப்படுறாங்க, ஸோ அதுக்காக அவங்க பணம் கொடுக்குறாங்க. ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ், அதாவது ப்ராஜெக்ட், டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட் நமக்கு எப்படி கிடைக்கிதுன்னா ஒரு குறிப்பிட்ட சில 3 வெப்சைட் இருக்குங்க, அந்த 3ல் தான் நிறையா ப்ராஜெக்ட் போடுவாங்க டேட்டா என்ட்ரிலாம். அதில் இருந்து எடுத்து தான் நமக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க, கைமாற்றி கொடுக்குறாங்க. அதுமாதிரி நாமளும் கைமாற்றி விடலாம். அதில் எப்படிலாம் ப்ராஜெக்டை எடுக்கலான்ற டுட்டோரியல், வீடியோ டுட்டோரியல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், ரொம்ப சிம்பிள். உங்களால் குறைஞ்ச அளவு டார்கெட் வச்சிங்கன்னா போதும், இதில் ஈஸியாக ஜாப் எடுத்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுக்கான ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். பெய்டு ஆன்லைன் ஸ்டடீஸ் அப்படின்றதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு 2 நிமிஷம் பற்றி இதை ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அஃப்லைட் மார்க்கெட்டிங், அதாவது கூகுள், அமேசான், ஈபே, ஃப்ளிப்கார்ட் இவங்க எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்டை மக்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சேல் பண்ணணும்னா கொடுக்குறாங்க. ஜிமெயில் வச்சுருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு உங்களுக்கு தெரியும். அந்த ஜிமெயிலை வச்சு கூகுளில் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம், அந்த வீடியோவை பார்க்க வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம். கூகுளில் நிறையா இருக்குது, அமேசானில் இருக்குது, ஈபே இருக்குது. ஃப்ளிப்கார்ட் எடுத்துங்க, எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு ஆஃபர் போடுற கம்பெனி, ஷாப்பிங்கில் நம்பர் 1 இன்றைக்கி இருக்காங்க, அப்படி தான் தெரியும். ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்டிருந்து நம்ம பணம் வாங்கலாம். இங்கே எதுவுமே வந்து பணம் கொடுக்குறாங்க நம்ம சொல்கிறத விட இவங்ககிட்ட நம்ம எப்படி பணம் வாங்குறன்றதை நம்ம இந்த இடத்துல நம்ம கற்றுக்கணும். இது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். ப்ளஸ் ரெஃபரல் ஏர்னிங்ஸை நான் சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே நீங்களும் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர்த்தையோ 3 பேர்த்தையோ சேர்த்து விட்டிங்கன்னா சம்பாதிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு படத்துக்கு போனோம்னா அந்த படம் நல்லா இருக்கிறா மச்சான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி இதில் நீங்கள் ஒரு 10 ரூபா வந்ததுன்னா, 10 ரூபான்றது $10, ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த இதை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா அப்படிங்கிறது நம்ம ஒரு $10 தான் நம்ம நினச்சிக்கணும். ஓகேங்களா? வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டீங்க.
ரெஃபரலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தான் சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, என்னோடய வெப்சைட்டில் 412 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த 412 பேரில் 95 பேர் ஆக்டிவாக இவங்க டெய்லியுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 412 பேர் வந்து பேலன்ஸ் 95 பேரை போக பேலன்ஸ் வந்து மாதம் ஒருக்கா ரெண்டு டைம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக பண்ணுறதில்ல. அது அவங்க சில பல காரணங்களால் வர இயலாமை. நம்ம ஏபி சாமின்னு சொல்லிட்டு என்னோட ஈரோட்டை சேர்ந்தவர் தான். அவர் 10 நாள் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவார், அதுக்கப்புறம் விட்டுருவார், அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வருவார், ஒர்க் பண்ணுவார். அது மாதிரி இருக்குது. எனக்கு கீழே தம்பி விவேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா டெய்லியும் இந்த வெப்சைட்டில் மட்டும் $3 மேலே சம்பாதிப்பார். எனக்கு அவர் டெய்லியும் ஒரு 10-15 ரூபா கொடுப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக கொடுத்துருவார். அவர் மாதிரி எனக்கு கொடுக்கறதுனால என்னோடய வருமானம் பாருங்கள், $1 தாண்டிடுச்சு. என்னோடய மொத்த வருமானம் 2.28. நான் கிட்டத்தட்ட நான் இண்டிவிஜுவலாக இன்றைக்கி ஒரு $1/2 தான் சம்பாரிச்சிருக்கேன், 30 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கேன். ஓகேங்களா, 100 ரூபாய்க்கு மேலே எனக்கு கமிஷனே வந்துடுச்சு. அதாவது எனக்கு கிட்ட இருக்க ஒரு 10 பேர் எனக்கு மினிமம் ஒரு 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா கொடுத்துருவாங்க. அதாவது அந்த 10 பேர்த்துனால எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா வருமானம் இருக்குது. ஸோ நான் ஒர்க் பண்ணாமே எனக்கு மாதம் 3000 ரூபா கிடச்சிட்ருக்குங்க. ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. wantedonlineworkers.com.in வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், எல்லாமே இருக்குது. இந்த ரெஃபரல் 412 பேர் உண்மையா சார்? கண்டிப்பாக உண்மைங்க. இங்கே பாருங்கள், என்னோடய டைரக்ட் ரெஃபரல்ஸ் 412 பேர். இங்கே 1ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சில இதெல்லாம் நான் இது ஆஃபீஸில் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய வெப்சைட் தான், சரி என்னோடய யூஸர் தான். நான் இது ஆஃபீஸில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 3 நாள் லீவுன்றதுனால நம்ம போகலை, 1ஆந்தேதி ஆஃபீஸ் போகலை, நியூ இயர்ன்றதுனால போகலை. 3 நாள் லீவில் இருக்கனால போக முடியல. ஸோ இது 10 பேஜ் இருக்குது என்னோடய ரெஃபரல் பேஜ். இது 4வது பேஜில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. இது வந்து ஒரு அரபு கண்ட்ரி ஸ்ரீலங்கா. இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸு, மலேசியா, இதுவும் ஒரு கல்ஃப் கண்ட்ரி, பாகிஸ்தான், இது வந்து நம்ம சூடான். ஸோ இதுமாரி இங்கே ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த கண்ட்ரியிலேருந்துலாம் நான் எப்படி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, எப்படி எனக்கு கீழே வந்து சேர்ந்தாங்க, எல்லாத்துக்கும் இந்த சோர்ஸ் இருக்குது இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது. இது என்னோடய வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் இப்போ நீங்கள் wantedonlineworkers.in இருக்கீங்கள, இதுமாரி என்னோடய பழைய வெப்சைட் தான். இதிலிருந்து தான் எனக்கு சேர்ந்தாங்க. இதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஆளை ரெஃபர் பண்ணி நம்ம பிடிக்கலான்றதுக்கான நிறையா இருக்குது. ஆள் பிடிச்சி கொடுக்குற வெப்சைட்டில் நிறையா இருக்குங்க. அது பெரிய கஷ்டமே கிடையாது. நானும் முடியாதுன்னு நினச்சிருந்தேன்னா என்னால் முடியாமல் தான் போயிருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நான் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் எனக்கு அசால்ட்டாக 100 ரூபா வருது. அதை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இல்லை சார், என்னால் அது முடியவே முடியாது, நானே இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறேன், அதுக்கான வழிமுறையை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கனாலே என்கிட்ட அதுக்கான வழிமுறைகள் மட்டும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த 14 ஜாபையும் ஒரு லெவல் வைஸாக வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போது நம்ம ஏர்னிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. இங்கே நம்ம மாதம் எவ்வளோ உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் சார்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், அவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா, நான் என்னென்ன ஜாப் கொடுக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லாமல் உங்களால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் மார்க்கெட்டிங் பண்ண விரும்பலை, ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்க நான் விரும்பலை. இப்போ இதுமாரி ஒரு 14 டைப் ஆஃப் ஜாப் இவர் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் ஏர்னிங்ஸை சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க. அதுதான் சரியான ஒரு முறை. ஓகேங்களா. அதாவது மந்த்லி இன்கம் இட் டிபெண்ட்ஸ் யுவர் லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லெவலுங்கிறது உங்களுடைய லெவல் அர்த்தம் கிடையாது. இதை நான் 3 லெவலாக வச்சுருக்கேன், பிகினர், லேர்னர், ஏர்னர். ஸோ இந்த 3 லெவலை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய ஏர்னிங்ஸ் உருவாகும். நீங்கள் பிகினராக இருந்தால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், லேர்னர்னால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், ஏர்னர்னால் இவ்வளோ சம்பாதிக்கலாம். பிகினர்லேருந்து நீங்கள் சீக்கிரம் லேர்னர் ஆகணும், லேர்னர்லேருந்து நீங்கள் ஏர்னர் ஆகணும், சம்பாதிக்கிறவர் ஆகணும். ஸோ அதுதான் என்னோடய எண்ணம். கண்டிப்பாக நீங்களும் அதுக்கான முயற்சி மேற்கொள்வீங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பிகினராக இருக்கும்போது ஒரு நாளைக்கு 100 ரூபா கண்டிப்பாக 100% சம்பாதிக்க முடியும். 100 ரூபா ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் மாதம் உங்களால் 2500 ரூபா மினிமம் சம்பாதிச்சிட முடியும். மேக்ஸிமம் 20,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் சம்பாதிக்க முடியும். ஒரு 20,000 ரூபான்றது ஒரு ஸ்டாண்டர்டாக தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா.
அது என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா ஒரு லெவல் வைஸாக பார்ப்போம். ஸோ அடுத்தது லெவல் 1 பிகினர் லெவல். பிகினர்னால் நீங்கள் ஆன்லைன் ஜாப்புக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல தான் உங்கள் ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைனில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. இங்கே எதுமாரியான வேலைகளை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ நம்ம 14 இது கொடுத்தோன்னா நீங்கள் 14 ஒரே டைமில் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ணுறதை விட ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கும், நிரந்தர வருமானம் அப்போ தான் இருக்கும். நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய நெட் பில் கட்டுனா போதுன்ற மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். 650 ரூபா நெட் பில் வரும், அதுக்கு உண்டான அமௌண்ட்டு நம்ம சம்பாதிக்கணும் மாதம் அப்படின்னா. இப்போ 2009 காலகட்டங்களில் இன்றைக்கி நிலமை மாறிடுச்சு. நான் நிறையா சம்பாதிச்சிட்ருக்கேன். ப்ரூஃப் காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி என்னோடய ரெஃபரல் கமிஷனே எனக்கு 100 ரூபா வந்துடுது. ஒரு நாளைக்கு நான் ஒர்க் பண்ணலினாலுமே 100 ரூபா வந்துடுது. ஓகேங்களா? இங்கே லெவல் 1ல் பிகினராக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன ஜாப் செய்யலாம். விளம்பரத்தை படிச்சிங்கன்னா பணம், இமெயில் படிச்சிங்கன்னா பணம், எஸ்எம்எஸ் படிச்சிங்கன்னா பணம், சின்ன சின்ன வேலைங்க ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த வேலைங்க பண்ணிங்கன்னா பணம், டேட்டா என்ட்ரி எடுத்து பண்ணிங்கன்னா பணம், கேப்சா என்ட்ரி எடுத்து பண்ணிங்கன்னா பணம். கீழே டாஸ்க் பேஸ்டு மட்டும் பண்ணிங்கன்னா $1 கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் மினிமம். நான் சொல்லியிருக்கேன், அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ பெய்டு டு கிளிக் விளம்பரத்தை பார்த்தா பணம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. அதாவது விளம்பரத்தை மட்டும் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து 2007 ஆரம்பித்த கம்பெனி. இது வரைக்கும் எவ்வளோ விளம்பரம் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 2007லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ மெம்பருக்கு எவ்வளோ பணம் டாலரில். ஓகேங்களா? இது பாருங்கள், நீங்களே பாருங்கள், கொடுத்துருக்கோங்கன்ற ஒரு ப்ரூஃப். இது கம்பெனியோட ஹோம் பேஜில் வரும். இந்த கம்பெனி விளம்பரம் மட்டும் இல்லாமல் இதுமாரி ஒர்க்கும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம விளம்பரத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே எத்தனை விளம்பரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 விளம்பரத்துக்கு மேலே இருக்குது. இந்த 50 விளம்பரத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு வெப்சைட்டில் இருந்து மட்டும் மினிமம் ஒரு 20 ரூபா தாராளமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா 1 ரூபி. ஸோ இதுமாரி நிறையா இருக்குது. இதில் ஒரு விளம்பரத்தை பார்த்தா 50 பைசே தான். நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் 50 பைசாவான்னு நினச்சிக்க வேண்டாம். இதில் 10 விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஆச்சுல்ல, அதுதான் கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அதாவது நேற்று நைட்டு சரியாக ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்தது. இன்றைக்கி டேட் பார்த்துக்கோங்க எடுத்தது. இது எல்லாமே இந்த கம்பெனி விளம்பரம் கொடுக்கறது தான். அதாவது இந்த விளம்பரம் வந்து எந்த டைமில் அதிகமாக வரும் அப்படிங்கிற கணக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். அந்த டைம் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னாவே என்ன போதும். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் 20 ரூபா தாராளமாக சம்பாதிக்க முடியும். அடுத்த வெப்சைட்டு அதேமாரி தான். இதுவும் ஒரு நல்ல பணம் கொடுக்குற வெப்சைட் தான். இதுவும் 2008-09 காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டு. நேற்று மட்டும் அதாவது 3ஆம் தேதி எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க பாருங்கள், 10,000 பேர் சேர்ந்துருக்காங்க. எத்தனை விளம்பரம் இந்த வெப்சைட்டில் பார்த்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். நேற்று மட்டும் அவங்க மெம்பருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இதுலேயும் நமக்கு விளம்பரத்தை அள்ளி கொடுப்பாங்க. அதுக்கான டைம் இருக்குது. ஓகேங்களா? இங்கே இமெயில் ரீடிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது 2 பெய்டு டு கிளிக்கில் வந்துடும். ஸோ நிறையா இருக்கனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். இமெயில் ரீடிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி தாங்க. இது 2001 ஆரம்பித்த ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஓகேங்களா? இது என்னோடய போன மாதம் ஏர்னிங்ஸு. நான் ஒரு $25 வந்ததுனா தான் நான் எடுப்பேன். ஒவ்வொரு கம்பெனிலையும் அமௌண்ட் வந்து இப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஆனால் நம்ம பணம் திங்கள் வெள்ளி 2 நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. நான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 25 வந்துச்சுன்னா தான் எடுப்பேன். 0 ads வெயிட்டிங் இருக்குது அப்படின்றது நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த இன்றைக்கி விளம்பரத்தை நான் பார்த்துட்டேன். இன்னும் அடுத்த 2வது ஸ்லைடில் உங்களுக்கு நான் காட்டுறேன். 2001 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. இவங்க வந்து சும்மாலாம் கிடையாது பாருங்கள், பெரிய பெரிய பிராண்டட் விளம்பரத்தை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸ்பெஷல் டீல்ஸ் ஃப்ரம் பிராண்ட் நேம் கம்பெனிஸ் தான். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது,
ரூபா உங்களுக்கு சும்மா சரி $5. ஓகேங்களா, ஆரஞ்சு 300 ரூபா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஜாயின் பண்ணால் மட்டும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, இது 3ஆம் தேதி. இது வந்து 9 விளம்பரம் நான் இன்றைக்கி பார்த்துட்டேன், வேலிடேட் ஆகிடுச்சு. 9 பார்த்துட்டேன், புதுசு எனக்கு எதுவும் இல்லை, அதனால் அது 0ல் இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட 20 ரூபா வந்துடும். அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு விளம்பரத்துக்கு $2 2 சென்ட் கொடுப்பாங்க, இந்தியன் மதிப்புக்கு ₹1. ஓகேங்களா, இந்த விளம்பரம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி வருதுன்னா, நம்ம உள்ளே கொடுத்துருப்போம் நான் இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அதை பொறுத்து தான் இந்த விளம்பரங்கள் நமக்கு வருது. தொடர்ந்து பாருங்கள், நான் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10 விளம்பரங்கள் நான் பார்த்துட்றேன். ஓகேங்களா, முதல்ல சொன்ன மாதிரி அடுத்தது டாஸ்க் பேஸ்டு ஜாப். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம பண்ணோன்னா பணம். ஓகேங்களா, முதல்ல நம்ம அந்த 3 லட்சத்தி சில்லறை இருந்துச்சு இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய சைட்டு. அதுலேருந்து கலெக்ட் பண்ண முடியல, என்னால் டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியலன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஒரு அரை ஜாப் தான் எடுக்க முடியும். அதை டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கும், அதனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. இதுவும் ஒரு நல்ல கம்பெனி தான். இது க்ரௌடு சோர்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி மூலயமா ஒர்க் ஆகிட்டுருக்கு. 6 லட்சம் பேர் ஒர்க்கர்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிள் ஜாப்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். சிம்பிள் ஜாப்ஸ்னால் என்னங்க, ஜிமெயிலில் அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். 8 சென்ட், $4 கிடைக்கும். ஒரே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதாவது 30 இமெயில் அக்கௌண்ட் அவனுக்கு தேவை. இப்போ வந்து 1 முடிச்சிருக்காங்க, இன்னும் 29 பேர் இதை ஒர்க் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் லைக் எத்தனை பேர்த்துக்கு போடுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு? இங்கே நீங்கள் இந்த சொல்கிற ஒரு பேஜுக்கு தவறான பேஜ்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இது எல்லாமே அவங்கள பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, அவங்கள மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, இத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கன்றதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அதை லைக் பண்ணிங்கன்னா $5 கிடைக்கும் உங்களுக்கு. கமெண்ட் போட்டிங்கன்னா $4 கிடைக்கும். ஒரு வெப்சைட்டில் ஒரு விளம்பரத்தை போய் போஸ்ட் பண்ணிங்கன்னா $4. யூடியூப்பில் ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் போட்டிங்கன்னா $6. உங்களுக்கு யூடியூப்பை பற்றி தெரியும், தேவையில்லாத ஒரு அன்வான்ட் வீடியோ அதில் இருக்க போகிறது சாத்தியக்கூறு கிடையாது. கூகுள் ப்ளஸில் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா 28 $14. ஓகேங்களா, ஃப்ளிக்கர்ன்றது ஒரு ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுற வெப்சைட் தான், அதில் கிட்டத்தட்ட $7 வருது. ட்விட்டரில் $9 வருது. ட்விட்டரில் ரீட்வீட், அதாவது அவன் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பான், அதை நீங்கள் ரீட்வீட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இங்கே கூகுள் போஸ்ட், ட்விட்டரு, ஃபாரமில் போய் போஸ்ட் பண்ணால் 65, கிட்டத்தட்ட $6, $40, $35 ஒர்த்தபுளான ஒர்க் இது ட்விட்டர் ஒர்க்கு. திரும்ப இங்கே காட்டியிருக்கு. இங்கே கூகுளில் யாகுல ஒரு ஆன்சர், ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு சரியான ஆன்சர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா அவன் கேட்குற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 இதில் கிடச்சிரும். ஓகேங்களா, முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபேஸ்புக்கில் லைக் போட்டோம்னா நமக்கு 10 சென்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இந்த லிங்க்குக்கு போக போகிறீங்க. உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து இந்த லிங்க்குக்கு ஒரு லைக் போட போகிறீங்க. லைக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைக் போட்டிங்க இல்லையா, அதோட டைட்டில் இங்கே நீங்கள் ஃபஸ்ட் லைனை மட்டும் காப்பி பண்ணி போட போகிறீங்க. ப்ரூஃப்க்கு உங்களுடைய யூசர் நேம் மட்டும் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி இருக்கணும். இந்த ஜாப் இன்டர்நேஷ்னலில் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். போஸ்ட் அண்ட் ஆட் கொடுத்துருந்தீங்க பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதில் இந்த வெப்சைட்டுக்கு போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கிஃப்ட் கார்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி ஒரு ஆடு போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் மெயில், அதாவது ஆட் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும் இல்லையா, அந்த மெயிலில் இருக்கிற மேட்டரை காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது ஒன்லி ஃபார் இண்டியன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐ அக்செப்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, கேப்சா என்ட்ரி பார்த்துருந்தோம் இல்லையா, இது கேப்சா என்ட்ரி. இவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 10 வேர்டு டைப் பண்ணக்கூடியவராக இருந்தீங்கன்னா உங்களால் மாதம் $200 தாராளமாக சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து
இதுமாரி தான் இருக்கும் கேப்சா என்ட்ரி. நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ இங்கே நான் சொன்னேன் மினிமம் $1 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த டாஸ்க் பேஸ்டு தான் நான் சொல்லியிருந்தது. இந்த ஃபேஸ்புக் லைக் வந்து 950 லைக் அவன் கேட்குறான். இப்போவே 847 பேர் போட்டாங்க. ஸோ இதுமாரி நீங்கள் 10 லைக் போட்டிங்கன்னா என்னாச்சு, $1 ஈஸியாக வந்துடும். ஒரு ஆட் போஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். யூடியூப்பில் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா வந்துடும். ட்விட்டருக்கு ஒரு ரீட்வீட் பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். யாகு ஆன்சர் உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் கூட நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஃபோட்டோ ஃப்ளிக்கர் இருக்கு இல்லையா, ஃப்ளிக்கருக்கு ஒரு கமெண்ட் போடுறது, யூடியூப் ஒர்க்கு, ஃபேஸ்புக் ஒர்க்கு, ட்விட்டர் ஒர்க் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக $1 உங்களுக்கு இந்த லெவல் 1 பிகினரில் தாராளமாக கிடச்சிரும். ஓகேங்களா, இதுதான் லெவல் 1 பிகினர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவல் 2 லேர்னர் லெவல். அதாவது இந்த லேர்னர் லெவலில் நீங்கள் வந்து சர்வே ஜாப், பெய்ட் ஃபார் லிசனிங் ரெண்டும் பண்ணலாம். லெவல் 2 பண்ண வரும்போது லெவல் 1ல் நீங்கள் இருக்கிற எல்லா ஜாபுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். டாஸ்க் பேஸ்டில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கூட நீங்கள் ஆட் வியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே போதும். ஏன்னா டேட்டா என்ட்ரி டைப் பண்ணணும், கேப்சா என்ட்ரி டைப் பண்ணணும். ஸோ இது வந்து இதை விட ஈஸியாக வந்து டாஸ்க் பேஸ்டில் வேலையை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு போயிடலாம். மேக்ஸிமம் ஒவ்வொரு ஜாப்புக்கும் அவன் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கான். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் லெவல் 2க்கு 1 வீக்குக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் வந்துடணும். 1 வீக் டைமே அதிகம் தான், நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் மேட்ச் ஆகி வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் 1 வீக்கில் லெவல் 2 வந்துடணும். சர்வே ஜாப், பெய்ட் ஃபார் லிசனிங். சர்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை பற்றி சர்வே எடுப்பாங்க. விண்டோஸ் பற்றி அன்றைக்கி ஒரு சர்வே வந்துச்சு. அதாவது விண்டோஸ் 10 ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து இதுமாரிலாம் நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே கேட்டிருந்தாங்க. இந்த சர்வேல எது மாதிரியான சர்வேஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு சர்வேஸ் வருது, விண்டோஸ் 10 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, நீங்கள் எந்த மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்களா, ரூரலா, அர்பனா, அங்கே வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி, இதுமாரி கேட்டிருந்தாங்க. ட்ராவல் பற்றி கேட்டிருக்காங்க. ஆல்கஹால் குடிக்கிறவங்களா இருந்தால் ஆல்கஹாலில் வந்து நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்கிற மாதிரி சர்வீஸ் வருது. செல்ஃபோன் பிராண்டு, என்ன பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க. சோனி பற்றி பிக்சர்ஸ் கொடுத்து இது வந்து எந்த கேமராவில் எடுத்தது அப்படின்ற மாதிரி சர்வே கொடுத்துருந்தாங்க. யமஹா பைக்கை பற்றி கொடுத்துருந்தாங்க. இந்தியன் எஜுகேஷன், அதாவது இந்தியன் எஜுகேஷனில் ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க, இன்றைக்கி கவர்மெண்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்மார்ட் கிளாஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அது மாதிரியான சர்வீஸ், இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டை வந்து நிறையா கம்பெனி வந்து மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்தியனோட மென்டாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சர்வீஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ரொட்டீனாக வந்துட்டுருக்கு. ஈவன் நான் சொல்ல போனீங்கன்னா நான் டெய்லியும் சர்வே மட்டும்தான் பண்ணுவேன். ஆட் வியூ பண்ணி பார்க்குறது இருந்துச்சுன்னா பார்ப்பேன், இல்லைன்னா படுத்துக்குவேன். பட் நான் மறக்காமல் பண்ணுறது சர்வே. மறக்காமன்றதை விட கட்டாயம் நான் சர்வே பண்ணாமல் நான் படுக்கவே மாட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த சர்வேல நம்ம எப்படி சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு சர்வே முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுவேன், இமெயிலில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுவேன், ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன் நைட்டு ஒருத்தங்களுக்கு. விவேக்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவருக்குலாம் நான் வந்து அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் இந்த சர்வே வந்துச்சு, நான் இதேமாரி முடித்தேன், இவ்வளோ வந்துச்சுன்னு. நானும் சொல்லிவிடுவேன், தம்பி இந்த சர்வே வந்துச்சு, இதேமாரி முடித்தேன் அப்படின்னு நானும் கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன். இந்த சர்வேவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே நம்மளால் சர்வேவை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 5 சர்வே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி ஆகணுன்றது என்னென்னா, ஏன்னா உங்களுக்கு சர்வேன்றது என்ன, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி இருக்கவே மாட்டீங்க. எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், எப்படி அடுத்த கொஸ்டினுக்கு போகணும், இதெல்லாம் வந்து மாறுபடும் ஒவ்வொரு இதுக்கும் தகுந்த மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு 5 சர்வே நம்ம விட்டுறலாம், தப்பு கிடையாது. அதேமாரி ஒரு சர்வேவை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ்லாம் நிறையா நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரிக்ஸ்ன்றதை விட நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன்,
ஏன் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா, எனக்கு கமிஷன் வருது. நீங்கள் ஒரு சர்வே முடிச்சிங்கன்னா அதுக்கு எனக்கு அமௌண்ட் வருது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும், அது ஒரு கட்டாயம்தான். உங்களுக்கும் அதில் பணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு சர்வே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் கம்ப்ளீட் பண்ணேன் வேறு வெப்சைட்டில். ஒரே சர்வே தான். அந்த ஒரு சர்வேக்கு எனக்கு $15 கிடச்சிது. அதாவது நான் 5 டைம் கம்ப்ளீட் பண்ணது, ஒரு டைம் $3. 5 டைம் நான் முடித்தேன். $15 ஒரே சர்வே. ஒன்றும் இல்லை, விண்டோஸ் 10 பற்றின ஒரு சர்வேல நான் $15 ஏர்ன் பண்ணேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நிறையா வந்து கற்றுக்கணும். சர்வேவை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஏன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில டைம் தவறான ஆன்சரை நம்ம கொடுத்துருவோம். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம தவறான ஆன்சரை கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஃபால்ட்டாக நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுவீங்கன்றத நான் சொல்லிடுவேன். தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, சர்வே கம்பெனி வந்து முதல்ல சொல்லுவோம், எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நம்ம சர்வே எடுக்க போகிறோன்றதை நம்ம முதலே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு எம்ப்ளாயின்றதை அந்த இடத்துல கண்டிப்பாக காட்டணும். ஸோ இதுமாரி தவறெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்சரை தப்பாக கூட சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எங்களுக்கு தேவை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க. இது ஒரு சர்வே வந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான். சர்வேவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போடக்கூடாது. வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம மெம்பரோட ஹோம் பேஜுக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா, யூடியூப்லேயோ வேறு எதுலேயோ போட்டோம்னாலும் நம்ம அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதுவுமே சொல்லியிருப்பாங்க. அது நான் அடுத்ததில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நேற்று 12 கிட்டத்தட்ட ஒரு காலையில் 6 மணிக்கு வந்த சர்வே. ஒரு சர்வேக்கு 70 சென்ட், கிட்டத்தட்ட 42 ரூபா கொடுக்குறாங்க. நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பிபிடியில் காட்டின மாதிரி 3 சர்வே ரூட்டர் வந்து அவைலபிளாக நமக்கு இருக்கும். அது இல்லாமல் நான் உங்களுக்கு 10க்கு மேற்பட்ட இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டை பற்றி நான் கொடுக்குறேன். 3 சர்வே ரூட்டரும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த 3 சர்வே ரூட்டரும் இது வீக்லி அப்டேட் ஆகும். இது நான் போன மாதம் முடித்தது, சரி லாஸ்ட் வீக் முடித்தது. இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால சண்டே நைட் ரீசெட் ஆகும். ஸோ 1 வீக்கில் நான் இந்த சர்வே ரூட்டரில் முடித்தது. மற்றபடி இங்கே வெளியில் வரும், அதில் நம்ம முடிக்கிறது இதில் கணக்கில் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா 82 சென்ட், இது வந்து 48 ரூபா மதிப்புள்ள சர்வே. இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணினேன். இது கம்ப்ளீட் பண்ணின ரிப்போர்ட் நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். இந்த சர்வே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணினேன். இதில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, BMW கார் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து தென்கொரியாவில் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சர்வே தான். ப்ளஸ் ரோலக்ஸ் வாட்ச் 5 லட்ச ரூபா சம்திங்கு விடுறாங்க, அது வந்து சுவிட்சர்லாந்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ரேட்டுக்கு இந்த வாட்ச் வாங்கினீங்கன்னா ஒர்த்தா, அதில் இத்தனை கேரட்டு தங்கம் இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோஸை நம்ம இந்த இடத்துல நம்ம ஓப்பனாக போடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது இன்றைக்கி வந்த காலையில் 9:30 வந்த சர்வீஸ் தான். இந்த sampleo.us இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. நம்ம இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ண முடியும். வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக இந்த சர்வீஸ் ரூட்டர் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு இங்கேயே சொல்லியிருப்பாங்க, எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா டைமும் உங்களுக்கு சர்வே கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு தான் அதில் சொல்கிறோம். அடுத்து இது மெயிலுக்கு வந்தது. இந்த ஒரு சர்வே கிட்டத்தட்ட $2.50 US, கிட்டத்தட்ட 150 ரூபா மதிப்புள்ள ஒரு சர்வே வந்துச்சு. இதெல்லாம் இன்றைக்கி வந்தது சர்வே, இது எல்லாமே 3ஆம் தேதி. அடுத்தது இந்த சர்வேவும் நான் முடித்தேன், எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நான் இன்றைக்கி இந்த சர்வே வந்து நான் முடித்தேன். இது முடித்ததுக்கான ப்ரூஃப் வந்து அடுத்த ஏர்னிங்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இன்றைக்கி வந்த சர்வே. மீதி இது எல்லாமே இதிலிருந்து எல்லாமே இந்த சண்டே இது சொன்னேன் இல்லைங்களா, அந்த கணக்கில் வரும். இந்த வீக் வந்த மெயினான சர்வே மட்டும்தான் நான் இங்கே போட்டிருக்கேன்.
இது ஒரு 63 ரூபா. இது இங்கே $1 போட்டிருக்கோம். 63 ரூபா மதிப்புள்ள சர்வே சொல்லி போட்டிருக்கோம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கம்பெனியில் போயும் இந்த சர்வேவை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ரூட்டர்லேயும் இந்த சர்வே கண்டிப்பாக வரும். இந்த ரூட்டர் ஏதோ ஒரு ரூட்டரில் இந்த சர்வே கண்டிப்பாக வரும். அதுலேயும் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுவும் இந்த வாரத்தில் வந்த சர்வே தான். இது 247 ரூபா, இது 186 ரூபா, இது பார்த்திங்கன்னா 91 ரூபா, இது 1.63, இது வேறு கம்பெனி, இது 2.5, இது வேறு கம்பெனி, இது 38 சென்ட், கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபா மதிப்புள்ளது. ஸோ இதுமாரி என் இன்பாக்ஸை நம்பி போயிடும், அந்த அளவுக்கு சர்வே வருது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னுடைய டவுன்லைன் சைஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 1.87க்கு வந்த சர்வே. இது பழசு. ஓகேங்களா? மீதி இது எல்லாமே பழைய சர்வே தான். இது எல்லாமே பழைய சர்வே. இங்கே பாருங்கள், இதுவும் அந்த ரூட்டரில் வந்து உள்ளே போய் வர சர்வே தான். இவன் வந்து ஒரு 30 நிமிஷம் ஆகும். இது வந்து 140 ரூபா மதிப்புள்ள சர்வே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது எல்லாமே ஒரு சாம்பிள் சர்வே வந்தது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சர்வே கம்பெனி. இந்த சர்வே கம்பெனியில் வந்து இன்றைக்கி டேட் பார்த்துக்கோங்க. நான் வந்து போன வருஷம், அதாவது 2014 12வது மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த சர்வே கம்பெனியில் மட்டும், இது ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான். இதில் நான் வந்து 2010லேயே ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 22/1/2010லேயே நான் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த கம்பெனிலேருந்து எனக்கு சர்வே வந்துட்டுருக்கு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இது. ஓகேங்களா? நான் முதல்ல சொன்னேன் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற ஒரு சர்வே, அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே மிஸ்சலேனியஸில் ஒன்று முடிச்சிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வைக்கல. அது ஒரு 30 ரூபா. அது இந்த 60 ரூபா சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த சர்வே, இந்த சர்வே எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வேவை நான் முடித்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்தது 60 ரூபா. ஓகேங்களா? இது வந்து டிசம்பர் மாதம் நான் கம்ப்ளீட் பண்ணின சர்வேஸோட ஏர்னிங்ஸ். இங்கே பாருங்கள், இது எல்லாமே டிசம்பர் ஒரு மாதத்தில் ஒரு வெப்சைட் இது. ஓகேங்களா? இது எல்லாமே அதேமாரி நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், அந்த 82 ரூபா மதிப்புள்ள சர்வே வந்துச்சு அப்படின்னு சொல்லி. 82 சென்ட் எனக்கு இந்தியன் ருபீஸ்லேயே இதாக வருது. இங்கே பாருங்கள், இந்த சர்வே, இந்த 82 சென்ட் இருக்கிற இந்த சர்வேவோட ஏர்னிங்ஸு எனக்கு உடனே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி 3ஆம் தேதி வந்த ஏர்னிங்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருப்போம், ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் இதை நாங்கள் எடுக்கிறோம். இதை நீங்கள் வந்து தேவையில்லாமல் யாருக்கும் போட்டு காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே சர்வே தான். இவ்வளோ சர்வே வந்து உங்களால் தாராளமாக பண்ண முடியும். இதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்த லெவல் போகலாம். பெய்ட் ஃபார் லிசனிங் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டு மட்டும் கேட்டால் போதும். ஸோ அப்படிங்கும்போது இதில் நீங்கள் தாராளமாக $3 உங்களால் நிச்சயம் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட் போவோமா? அடுத்தது நம்ம ஏர்னர் லெவல் பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு டெய்லியும் மினிமம் ஒரு $6 கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். இந்த லெவலில் நம்ம வெப்சைட் டெஸ்டிங், ஆப் டெஸ்டிங், கால் சென்டர், ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் டியூஷன் ஜாப், பெய்டு ரைட்டிங், ஃப்ரீலான்சர், பெய்டு ஆன்லைன் ஸ்டடீஸ், அப்ளைட் மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணலாம். இங்கிலீஷ் நாலேஜ் ப்ளஸ் 1 MBPS இன்டர்நெட் கட்டாயம் கிடையாது. இது இருந்ததுன்னா குயிக்காக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம வெப்சைட் டெஸ்டிங் ஜாப்பை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து நம்ம சர்வே ஜாப் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு. அந்த 60 எம்ப்ளாய்மெண்ட்டு
சர்வே பண்ணுறதுக்கு 60 ரூபா வந்தது. இது வந்து கரண்ட் பேலன்ஸ்ன்றது 390 இது வந்து வீக்லி. ஓகேங்களா, இது வந்து செவ்வாய்க்கிழமை அப்டேட் ஆகிக்கும். இது வந்து ஒரு யூகே பேஸ்டு கம்பெனி. இது வந்து யூகேல வந்து இதே கம்பெனி .uk பேரில் பண்ணுறாங்க. இங்கே வந்து .inன்ற பேரில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து லெவல் 3. ஓகேங்களா, இதில் வெப்சைட் டெஸ்டிங். இந்த வெப்சைட் டெஸ்டிங்க்கு வந்து மாதம் நீங்கள் ஒரு 4 டெஸ்ட் பண்ணிங்கனாவே 2000 ரூபா வந்துடும். அதாவது நான் 50 ரூபா ரேட்டுக்கு சொல்கிறேன், டாலர் ரேட்டு. இன்றைக்கி டாலர் ரேட் 63 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 5 இது பண்ணிங்கன்னா 3000 ரூபா. 5 வெப்சைட் அல்லது வாரம் ஒரு இது கணக்கு வச்சு பண்ணிங்கன்னா 2400 ரூபா தாராளமாக உங்களுக்கு வந்துடும். மொபைல் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆப் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15. ஆப்புன்ற போது தான் எனக்கு ஞாபகம் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். சர்வேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, மொபைல்லையும் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் ஒரே சர்வேவை நான் 5 டைம் $3 $15 நான் சம்பாரித்தேன் அப்படின்னு. அதாவது நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னா, ஒரே சர்வே கம்பெனியை ரூட்டரில் ஒரு டைம் நான் டெஸ்க்டாப்பில் பண்ணேன், வீட்லேயே லேப்டாப்பில் ஒரு டைம் பண்ணேன், மொபைலில் ஒரு டைம் பண்ணேன், ஆஃபீஸில் 2 டைம் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரே இது வந்து 5 டைமில். ஸோ நான் அதான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்தெந்த ரூட்டர் எந்தெந்த வெப்சைட்டில் இருந்து எடுக்கும், எந்தெந்த வெப்சைட்டுக்காரன் எங்கெங்கிருந்து கொடுப்பாங்க அப்படின்ற சர்வே இது கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம அது வந்து நம்ம இன்டிமேஷன் கொடுத்துடுவோம். ரேட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதாவது பார்த்திங்கன்னா சர்வே ரூட்டர் வந்து ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டர் வந்து 83 சென்ட்டு தான் தரும், இந்த ரூட்டர் 85 சென்ட்டு தான் தரும், இந்த ரூட்டர் 75 தான். அதாவது இந்த ரூட்டர் வந்து வேறு ஒருத்தங்கிட்ட வாங்குறது 10 ரூபா வாங்கினாலும் நமக்கு $75 மதிப்பு இருக்கிறது கொடுத்துரும். அதாவது 50 ரூபா மதிப்புள்ள சர்வே கொடுத்துரும். இந்த ரூட்டர் 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் நமக்கு அந்த 50 ரூபாய்க்கு உண்டானதான் வரும். பட் இந்த ரூட்டரில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் டைம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஆக்சஸ் பண்ணலாம், மதியானம், நைட்டு. இதுலேயும் கணக்கு இருக்குது, எந்தெந்த டைமில் சர்வே அதிகம் வரும். சில சர்வே வந்து டைம் சென்சிட்டிவ். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்றது என்ன காரணத்துக்காகன்னு கேட்டிங்கன்னா, சில சர்வீஸ் டைம் சென்சிட்டிவ், இந்த டைம்குள்ளே அதை முடிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்னோடய ஃபோனை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நான் இப்போ பாருங்கள், 1 மணிக்கு வரைக்கும் நான் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சர்வேவை பொறுத்த வரைக்கும் நைட் டைமில் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பகல் அங்கே. ஸோ அந்த ரீசன் சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது, இந்தியனை பொறுத்த வரைக்கும் நைட் டைமில் ஏன் அப்படின்னா சில ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. இந்த சர்வே முடிக்கணும் அப்படின்றதுக்காக சில கொஸ்டின்ஸ் குறைச்சி ஆன்சர் பண்ணாலுமே போதுன்ற மாதிரி நான் கணக்கு இருக்குது, அதுக்காக தான். சரி, ஓகே. ஸோ இந்த வெப்சைட் டெஸ்டிங் வந்து ஒரு வெப்சைட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா $10, ஒரு ஆப் டெஸ்ட் பண்ணிங்கன்னா 15. வெப்சைட்டை விட ஆப்புக்கு தான் இன்றைக்கி வந்து அதிகம். ஃப்ளிப்கார்ட்டே அதனால தான் ஆப்பில் வந்து ஷாப் பண்ணோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறான், நிறைய ஆஃபர் கொடுக்குறான்னு சொல்கிறான். ஸோ இன்றைக்கி ஆப் வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு. ஈவன் நான் வந்து இந்த சர்வேல கூட ஒரு ஆப்பை பற்றி தான் ஒரு சர்வே வந்துச்சு. உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஆப் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, மொபைலில் வந்து உங்களால் கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கும் ஆப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்ற மாரி நிறைய கேட்குறானுங்க. ஸோ இது வந்து வெப்சைட் டெஸ்டிங். அடுத்தது இதுவும் ஒரு வெப்சைட் டெஸ்டிங் உண்டான கம்பெனி தான். நீங்கள் வந்து இங்கே அதர் கண்ட்ரி சூஸ் பண்ணி இங்கே நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். அடுத்தது பெய்டு டு ரைட்டிங் ஜாப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் இது. நீ என்ன சொல்கிறேன்னா சோசியல் பிளாட்ஃபார்ம் தான் இது. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோசியல் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் உங்கள் கருத்தையோ ஒரு போயமையோ சொல்ல போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்வைட் பண்ணி ஃபாலோவர்ஸாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வரும். நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் நீங்கள் ஃபேர் வேல்யூ நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் சோசியல் திங்கிங்லன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பெய்டு ஆன்லைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, பெய்டு ஆன்லைன் ஸ்டடீஸ். என்ன பெய்டு ஆன்லைன் ஸ்டடீஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்டை பற்றி அல்லது
ஒரு ஊரை பற்றி அல்லது ஒரு ஹோட்டலை பற்றி ஒரு ஸ்டடீஸ் வைப்பாங்க. அதாவது ஒரு 1 hour டெய்லியும், வீக்லி ஒரு 5 hours கிளாஸ் வைப்பாங்க. டெய்லியும் 1 hourன்ற கிளாஸ் பேசிஸில் போயிட்டுருக்கோம். அந்த 1 hour கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். அது உங்களோட ஃப்ரீக்வெண்ட் டைம் தான். 24 ஹவர்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு 5 நாள் அட்டன் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிடிஎஃப் அனுப்பிச்சி வைப்பாங்க. அதில் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், பெரிய இதெல்லாம் கிடையாது. இதுலேயும் ஈஸியாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம். எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆன்சர் பண்ணினா ஃபுல் அமௌண்ட் வரும், இல்லைன்னா பார்ட்டிசிபேட் பண்ண அமௌண்ட் வரும். பார்ட்டிசிபேட் பண்ண அமௌண்ட் வந்துச்சுனாவே நமக்கு போதும். ஏன்னா இதோட பேயிங் வேல்யூ அவ்வளோ அதிகம். ஸோ இது வந்து நமக்கு பெய்டு ஆன்லைன் ஸ்டடீஸ் கொடுக்குற ஒரு பெஸ்ட் வெப்சைட் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? அடுத்தது இது ஃபுல்லாகவே ரியாலிட்டி ரிசர்ச் தான். பெய்டு ஆன்லைன் ஸ்டடீஸ் தான். வெர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் தான் இது அதாவது வெப்கேம் வச்சு தான் இதில் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு 1 MBPS இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். கட்டாயம் கிடையாது. நான் ரிலையன்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நெட்டு. எனக்கே இது போதுமானதாக இருக்குது. இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு, அதாவது ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. இதில் வர கொஸ்டின், இதில் தான் நம்ம இப்போ வந்து ஃபுட் ஷாப்பிங் ஸ்டடியை பற்றி கேட்குறாங்க. ஃபுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டடியோட கான்செப்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட் நேம் லாகின் இதில் கொடுத்து நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வீடியோ சேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஷாப்பிங் ஹேபிட்ஸை பற்றி தான் இந்த கிளாஸு. நீங்கள் உங்களோட ஷாப்பிங் ஹேபிட்ஸை பற்றி தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க இந்த ஸ்டடியில். இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? $150. நீங்கள் பாதி ஒன்லி வாட்ச் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க, ஆன்சர் தப்பு பண்ணிட்டீங்க, பாஸ் மார்க் வாங்கலை, பார்டர் பாஸ் பண்ணியிருக்கிறீங்கனாவே பாதி அமௌண்ட்டுனாவே கணக்கு போட்டுங்க. 75, கிட்டத்தட்ட 5000 ரூபா. ஒரே ஒரு இது பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு. இது பாருங்கள், ஸ்நாக்ஸை பற்றி, சாப்பிட்றத பற்றி $100. இது 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்லைன் ஸ்டடீஸு படிக்கிறத பற்றி 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைலில் வீடியோ சேட் அபவுட் கன்சூமர் ஆட்டிடியூட், கன்சூமரோட ஆட்டிடியூட்டை பற்றி படிக்கிறதுக்கு 75. இது நேஷன் வைட் ஸ்டடீஸை பற்றி படிக்கிறதுக்கு 50. இது 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மேலை பற்றி படிக்கிறதுக்கு $150. டெலிஃபோன் குரூப் பற்றி 12 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பரில் 6 ஆன்லைன் ஸ்டடீஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா வெறும் ஸ்டடீஸ் மட்டும்தாங்க. படிக்க போகிறோம், அவ்வளோதான், தெரிஞ்சுக்க போகிறோம். படித்ததை வச்சு ஆன்சர் பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இதுதான் பெய்டு ஆன்லைன் ஸ்டடீஸ். இதில் வந்து நீங்கள் பாதி, இப்போ ஒரு 10 வருது, அதில் 8 கூட விட்டுருங்க, 2ல் பாதி பாதி வாங்கினீங்கன்னாவே உங்களோட ஏர்னிங்ஸ் என்ன வச்சு தாராளமாக 5000 கிடைக்குமா கிடைக்காதா? இந்த லெவல் வரும்போது நீங்கள் டாஸ்க் பேஸ்டிலையும் சர்வேவும் இதில் ஏதோ ஒரு பெய்டு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 350 ரூபா, கிட்டத்தட்ட 10,000 தாராளமாக சம்பாதிக்க முடியுமா முடியாதா? நீங்களே சொல்லுங்கள். இது எதுவுமே போய் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான், எதுவுமே போய் கிடையாது. இது எல்லாமே என்னோடய மெயிலில் இருக்குது. அடுத்தது அப்ளைட் மார்க்கெட்டிங். அப்ளைட் மார்க்கெட்டிங்கில் கூகுள்னா கூகுள் ஆட்சன்ஸை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும், யூடியூப்பை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ இதில் மட்டும்தான் ஏர்னிங்ஸு. நான் வந்து இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி என்னோடய வெப்சைட்டில் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1ஆம் தேதி எடுத்த வேல்யூ அப்டேட் ஆன பேலன்ஸு. கிட்டத்தட்ட இந்த மாதம் இன்னைக்கு 33ஆம் தேதினா 28 நாள் என்னோடய ஏர்னிங் பார்த்தீங்கன்னா $86. கிட்டத்தட்ட 17% போன மாதத்தை விட இந்த மாதம் ஏறி இருக்குது. அதுலேயும் பர்டிகுலர் லாஸ்ட் 7 டேஸில் பார்த்தீங்கன்னா 700% சொல்கிறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 டேஸில் வந்து என்னோடய ஏர்னிங் $7 வந்து ஏர்ன் ஆகிருக்கு அப்படின்னு. நேற்று வந்து 2ஆம் தேதி என்னோடய ஏர்னிங் $2. இன்றைக்கி இது வரைக்கும் எதுவும் வரல. இது முன்ன பண்ண தான் வரும். இது ரெவென்யூ ஆப்டிமைசேஷன். உங்களோட ரெவென்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்குது, க்ரோத் இருக்குது, உங்களோட வெப்சைட் கூகுளில் எந்த அளவுக்கு விசிபிலிட்டியாக இருக்குன்ற ஒரு சாம்பிள் தான்.
இங்கேயே பார்த்தீங்கன்னா இது என்னோட இமெயில் ஐடி தான், வேறு இமெயில் ஐடி. இதுலேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னோடது கிட்டத்தட்ட ஒரு 3-4 இமெயில் ஐடி மாறி மாறி வரும். எதுக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணணும். அது எல்லாமே நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன் வித் வீடியோ மெட்டீரியலோட. அமேசானில் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், ஈபேல எப்படி சம்பாதிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஷாப்பிங் வெப்சைட்டாக தான், ஷாப்பிங் வெப்சைட் மட்டும் கிடையாதுங்க, அதில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நிறையா பேர்த்துக்கு 90% பேர்த்துக்கு தெரியாது. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ பாருங்கள் என்னோடய ஏர்னிங் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் 5 ரெட்மி ஃபோன் விற்றுருக்கேன். அது ஒரே மாதம் நவம்பரில் தான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து கிட்டத்தட்ட ரெட்மி ஃபோன் மட்டும்தான் என்னோடய டார்கெட்டு. இது ஜொலோ. இந்த ரெட்மி ஃபோனில் இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் 5 ஃபோனு. இது என்னோடய இன்னொரு அக்கௌண்ட் தான். இது இந்த லாஸ்ட் வீக் செல் பண்ணது. இது 2 ஃபோன் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபோன் செல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ரெட்மி ஃபோன் நான் இன்னும் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒரு 10 மொபைல் சேல் பண்ணியிருக்கேன். ஒரு மொபைலுக்கு சேல் பண்ணி கொடுக்குறதுனால ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து எனக்கு கிட்டத்தட்ட 2% கமிஷன் எனக்கு கிடைக்கிது. ப்ளஸ் இந்த நம்ம வெளி மார்க்கெட்டில் விற்கும்போது 10,000 ரூபா ஃபோனு 10,500 ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம். எப்படி சார் விற்க முடியும்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் குவிக்கர்லேயோ ஓஎல்எக்ஸ்லேயோ உங்கள் ஊர் பேரை போட்டு இந்த மாடல் ஃபோன் எவ்வளோ ரேட்டுக்கு இருக்குதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மினிமம் 11,000 ரூபா சொல்லுவாங்க. இது 6,000 ரூபா ஃபோனை 7,000 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. இதை நம்ம 500 ரூபா லாபத்துக்கு விற்றோம்னாவே போதும். அப்படி இல்லை அப்படின்னா வாங்குகிற ரேட்டுக்கு வேறு யாருக்காவது கொடுத்தா கூட போன மாதம் கிட்டத்தட்ட நான் 1 லேக்குக்கு சேல் பண்ணதுனால எனக்கு 2% கிட்டத்தட்ட 2,000 ரூபா ஃப்ளிப்கார்ட்லேருந்து எனக்கு வந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் 2 in 1. நீங்கள் கமிஷனும் வாங்கிக்கலாம். வெளி மார்க்கெட்டில் விற்கும்போது உங்களுக்கு கூட லாபமும் வந்துடுது. வெளி மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு முதலீடு வேணுமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 10,000 ரூபா ஃபோனை நான் 2 வாங்கினாலும் எனக்கு 20,000 ரூபா வந்துச்சுன்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, இது எதுக்குமே நான் முதலீடு போடல. முதலீடு போடாமல் எப்படி விற்க முடியும்னா அதுக்கான வழிமுறையெல்லாம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். உங்களால் முதலீடு போட முடியும், ஒரு ஃபோனை வாங்கி வச்சு விற்க முடியும்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் செல் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் முதலீடு போட முடியாது அப்படின்னா உங்கள் ஊரில் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் 2 நாளில் உங்களால் செல் பண்ண முடியும். இந்த ஃபோன் எல்லாமே நான் 2 நாளில் எனக்கு டெலிவரி ஆகுது, இன்றைக்கி ஆகுதுன்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே நான் விற்றுருவேன். முதலீடு கிடையவே கிடையாது. இதுக்கான எல்லா வழிமுறையும் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஃப்ளிப்கார்ட்டை பற்றி டவுட் இருந்ததுன்னா எனக்கு உடனே கூப்பிடுங்க. இது நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு நான் தாராளமாக ஃபோனில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன். அடுத்தது டெய்லி ஷெட்யூல். இது நம்ம ஏர்னர். இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். டெய்லி ஷெட்யூல் என்னென்னா, நீங்கள் 1 மணி நேரம் நான் கொடுக்குற ஒர்க்குக்கு நீங்கள் 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் என்னென்ன ஜாபை சூஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் நம்ம பண்ண முடியுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஷெட்யூல் போடுங்க. ஏர்னர் லெவல் 3க்கு வரும்போது உங்கள் ஏர்னிங்கை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஏர்னிங் நம்ம சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். இதில் வந்தால் நமக்கு போகுதுன்ற மனசு கண்டிப்பாக வேணும். ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், ரெஃபரல் மார்க்கெட்டிங் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் ஏர்னிங்ஸ் அன்லிமிட் தான். பட் நான் மட்டும்தான் ஏர்ன் பண்ணி நானே சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க ஈஸியாக இதில் பண்ணலாம். பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டு வரவங்க ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இதுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் டெய்லி பேசிஸில், வீக்லி பேசிஸில், மந்த்லி பேசிஸில் எடுத்துக்கலாம். பேபால் பேஸான்றது என்னென்னா ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே. இந்த அமௌண்ட் இது வழியாக வந்துட்டு இதிலிருந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். அல்லது நீங்கள் டைரெக்டாக செக் கொடுக்குறவங்ககிட்ட செக் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பிளான் அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி சப்போர்ட் பார்க்கலாம். இந்த ஜாப்லாம் நான் கொடுக்குறது எல்லாமே 100% பணம் கொடுக்குறவங்க மட்டும்தான். இதுக்கு உண்டான எல்லா வீடியோ மெட்டீரியல் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் தமிழில்.
9 to 12 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன ஃபோனில் கூப்பிடலாம். அதுக்கு சிறந்த உதாரணம் இப்போவே நீங்கள் மணி எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நைட்டு எனக்கு 12 மணிக்கு கூப்பிடுங்க. நான் ஃபோன் எடுக்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது ஃபோனில் சப்போர்ட் பண்ணுவேன், இமெயிலு, வாய்ஸ் சேட்டில், அதாவது ஜிடாக்கு அல்லது ஸ்கைப்பில், ரெண்டில் எதில் வேணாலும் வரலாம். டீம் வியூவர் வழியாகவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சர்வே வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் கொடுப்பேன், இமெயில் அனுப்புவேன். நீங்கள் என் ஃபோனை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த சர்வேவை ஜெயிக்க முடியும், அதுக்கு உண்டான பணத்தை வாங்க முடியும். இது 2 பேர்த்துக்குமே லாபம் தான். சர்வேவை முடிச்சிங்கன்னா உங்களுக்கும் அமௌண்ட்டு, உங்களை சர்வேவை முடிக்க வச்சோன்னா எனக்கும் அமௌண்ட்டு. எனக்கு லாபம் இல்லாமல்லாம் இல்லை, எனக்கும் லாபம் தான். பிளான் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு பிளானை வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஜாபுக்கும் 325 ரூபா மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். அதாவது மெயில் சப்போர்ட்டும் ஃபோன் சப்போர்ட்டும். அதாவது இந்த ஏ பிளானில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயில் சப்போர்ட் கிடைக்கும், ஃபோன் சப்போர்ட் கிடைக்கும். பி பிளானில் வந்துட்டிங்கன்னா இது 2 ப்ளஸ் டீம் வியூவர் வழியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். பிளான் சியில் வந்துட்டிங்கன்னா டீம் வியூவர், ஃபோன், மெயில் ப்ளஸ் ட்ரைனிங். நான் உங்களுக்கு நேரில் ட்ரைனிங் கொடுப்பேன். ட்ரைனிங் 1 hour 2 hour கிடையாது. நீங்கள் எவ்வளோ கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இருந்து நீங்கள் கற்றுக்கலாம். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஒரே ஒரு டைம் வாங்குகிற ஃபீஸ் தான், எந்த மறைமுகமான கட்டணமும் இதில் கிடையாது. ஏன் இதில் நான் அமௌண்ட் வாங்குகிறேன், ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க முடியாதா அப்படின்னா, ஃப்ரீ கொடுத்து யாருமே சரியாக பண்ணலை. இப்போ நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு ஃபோன் வாங்கினீங்கனாலும் என்ன தான் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 1 month 2 monthsக்கு மேலே அதோட ஆசை போயிடும். ஸோ ஃப்ரீயாக வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீயாக தானே கிடச்சிது, பண்ணினா பண்ணலாம், பண்ணாட்டி போகலாம் அப்படிங்களாம். ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது தான் நமக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்து ஆகணுன்ற ஒரு வெறி கண்டிப்பாக நமக்கு வரும். இந்த 325 ரூபா ஒன்லி எனக்கு மாதம் ஒரு நெட் பில் கட்டுறதுக்கும் என்னோடய சர்வர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான். வீடியோ இத்தனை ப்ரோக்ராமுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன்னா என்னோடய சர்வர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. நம்ம wanted.onlineworkers.in நீங்கள் ஒரு அட் அ டைம் 1000 மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு சர்வர் கெப்பாசிட்டிக்கு நம்ம ஹோஸ்டிங் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு இதை ஃப்ரீயாக கொடுங்க சார், நான் ஒரு மாதத்தில் பணத்தை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு கேட்காதீங்க. ஏன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, எனக்கு முன் அனுபவம் இது மாதிரி இருக்குது. நாகராஜ்னு ஒரு கரூர்லேருந்து ஒரு பையன் இப்படி தான் சொன்னார், நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நானும் கொடுத்தேன், சரி படிக்கிற பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட இது எனக்கு நெகட்டிவாக போயிடுச்சு. அவர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இது லாஸ்ட்டாக ஒரு 15 days 20 daysக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை வாங்குங்கன்னு நான் கட்டாயப்படுத்தலை. இது வாங்கினீங்கனாவே போதும். ஏன் அப்படின்னா இதை வாங்கினீங்கனாவே உங்கள் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட்டுனா இதுக்கு நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணிக்கோங்க, ஒன்றுமே கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தார். ஃப்ரெண்டுக்காகன்னு இல்லை, ஜென்ரலாக அவர் வேறு ஒரு ஜாப் கிடச்சி சூரத் போயிட்டார். அவர் நான் 1000 rupees வாங்கினேன் சார், என்ன சார் பண்ணுறதுன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னது அதுதான், உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் இந்த ஐடி கொடுத்துருங்க, தாராளமாக இங்கே வர சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நான் வேண்டான்னு சொல்லலை அப்படின்ற இது நான் கொடுத்தேன். இது ஒரு நியாயமான ஒரு இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அல்லது சார் நான் இந்த 325 ரூபாய் வாங்கிட்டேன், எனக்கு ஒரு டைம் நீங்கள் டீம் வியூவரில் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதுவும் ஒரு உங்களுடைய நியாயமான கருத்து தான், நானும் இதில் சொல்லிக் கொடுக்கலாம், இது எந்த தப்பும் கிடையாது. இதுமாரி நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க தயாரிக்கிறேன். நீங்களே கேளுங்க, சார் நான் அமௌண்ட் கட்டுறேன், எனக்கு இதுமாரி சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுமாரி நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் தயவு செஞ்சு ஃப்ரீன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் பண்ண மாட்டீங்க, பண்ணினாலும் யூஸ் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா 3000 ரூபா, நான் மாதம் கிட்டத்தட்ட 3500 ரூபா நெட்டுக்கு, வெப்சைட்டுக்கு, இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு சரியாக போயிடுது. ஓகேங்களா? எனக்கு என்ன வருமானம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ண தான் எனக்கு அமௌண்ட்டு. இந்த 325 ரூபா எனக்கு இதுக்கு சரியாக போச்சுன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுனால எனக்கு வர கமிஷன் தான். ஸோ மாதம் உங்களால் ஒரு 200 ரூபா எனக்கு ஸ்டேபிளாக கிடைக்குதுன்னா அதுதான் என்னோடய வருமானம். மற்றபடிக்கு இதில் எந்த ஒரு ஹிடன் சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதேமாரி இந்த 325 ரூபான்றது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். இன்றைக்கி ஒரு டீ காஃபி என்ன ரேட்டுக்கு விற்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
இதுமாரி ஒரு டெமோ யாராவது நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ½ அன் ஹவர் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட இது 1 ஹவர் ஆகிடுச்சு. இதுமாரி டெமோ யாராவது கொடுக்குறாங்களா நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டு தான். எதுவுமே ஒரு தொழில் நம்ம கற்றுக்கணும்னா ஒரு சின்ன முதலீடாக தான் நம்ம கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்க கிடையாது. இதில் திரும்ப நீங்கள் என்றைக்கும் பணம் கட்ட தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு மாதம் பணம் கட்டிட்டீங்க, என்னால் ஒர்க் பண்ணவே முடியல சார், என்னால் இதில் பணம் சம்பாதிக்கவே முடியலன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தாராளமாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதேமாரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த பிளானில் எது நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் 50% நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும், ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கு நீங்கள் ஒன்றே உங்களோட ஐடி கார்டை மட்டும் ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 50% நான் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் அவங்க பேரில் பண்ணுங்கள், அது நான் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது என்னால் பண்ணி கொடுக்க முடியும். இதில் பே பண்ணுறேன் சார், இதேமாரி எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்றதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். என்னோடய அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம், எங்கே வேணாலும் வந்து நீங்கள் என்ன மீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜாப் ஃபேர்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அதுக்கான மெயில்ஸ்லாம் நமக்கு வந்துட்டுருக்கு. ஆன்லைன் ஜாப் ஃபேர்ன்றது என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைன் பார்ட் டைம் ஜாபுக்குன்னு உண்டான ஒரு இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுமாரி வெப்சைட்டில் போய் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஃபோட்டோ செல்லிங் இருக்குது, ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அமௌண்ட் வரும். இதுமாரி இன்னும் ஜாப்லாம் இதில் நான் சொல்லாத ஜாபும் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்க விருப்பப்படுறேன். உங்களாலே பண்ண முடியும், நீங்களும் பண்ணுங்கள், நல்ல ஒரு சக்ஸஸாக பண்ணலாம். இந்த ஸ்மால் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் பெருசாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஒரு குருக்கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கணுன்னா நம்ம ஏதாவது கொடுத்தாக்கணும், அந்த ஒரு குரு தர்ஷனையாக தான் இந்த அமௌண்ட்டு. மற்றபடிக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 1 மந்த் டைமிங்கில் நான் கொடுக்குறதுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா, அதாவது உங்களால் பணம் சம்பாதிக்கவே முடியல, இது வரைக்கும் என்னால் ஒரு 100 ரூபா கூட என்னால் சம்பாதிக்க முடியல சார் அப்படின்னீங்கன்னா உங்கள் பணத்தை நான் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ½ அன் ஹவர் சொல்லியிருந்தது, கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்ன டவுட்னாலும் இந்த அட்ரஸ்லேயோ இந்த ஃபோன் நம்பர்லேயோ தாராளமாக மெயிலையோ நீங்கள் கூப்பிடலாம். மீதி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. நன்றி. ஹாப்பி ஏர்னிங். தேங்க்யூ.